அவளை பார்த்தா இதோ குடும்பத்து பொம்பளை மாதிரி தெரியல. இதோ அவளை பார்த்தா ஒரு விதமா இருக்குது. ஏங்க விலகி விலகி போறீங்க? சொல்லு அருகிலே வாங்க மன்னா. என்ன அடியே, என்னுடைய கணவரிடத்தில் உன்னோட மன்னா மன்னானுங்கிற அடியே இங்க பாருடி, இங்க பாரு. ஒண்ணுன்னா பொறுமை வேணும். அது உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்ல. அப்படியா? 10 பேர் தானறிங்க, 10 பந்தனறிங்க. என்ன தொட்டு தாலி கட்டின என் புருஷன் ஒரு அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி புருஷன் ஆக முடியும்? அப்படி சப்புடு மூடிட்டு இல்ல. உனக்கு இருக்கு எனக்கு உனக்கு பேச்சு கிடையாது. முக்கிய பேசாத தேவடியா. என்கிட்ட வந்து தாசினுங்கிற பார்த்தா நல்ல பொம்பளை தெரியலங்கிற உனக்கு கேட்டாங்களா தேவடியா? அம்மா ஏய், உனக்கு எனக்கு பேசல, மூடிட்டு நில்லு. பாருங்க, இது நல்லாவே இல்ல. ஏன் அப்படின்னா இவன் என்ன உங்களை மன்னா மன்னான்னு கூப்பிடுறான்? நான் கல்யாணம் செய்த தேவி பொண்டாட்டி, அவன் பேரு கனகவல்லி. அதான் முதல்ல எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி போட்டுட்டியே. சரி, அதெல்லாம் போகட்டும். இருந்தா இந்த வீட்டுல நான் வாழணும், இல்லையா அவன் வாழணும். ஐயோ நீ தான் இருக்கணும். ஐயோ என் சாமி தெய்வமே. அப்பல அடிச்சு துரத்துங்க, துரத்துங்க, அடிச்சு துரத்துறது. ஆமா சரி, அது போகட்டும். என்ன பவருக்கு முன்னாடி வந்திருக்கு, என்ன காரணம்? நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. நான் முகத்துல பார்த்தேன், இது வரைக்கும் என்னடியாச்சு? மன்னா மன்னா, என்ன இந்த சந்தம் இருக்கும்போது இந்த சாக்கடைய கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே, இது என்ன பண்ணா நியாயம்? அடே சந்தனத்தை, அடே சாக்கடைய. அப்புறம் பண்ணா இந்த அள்ளி மலரங்க, இந்த அழிஞ்ச மலரங்க, இந்த தங்க எங்க, இந்த தகரம் எங்க? அடே தங்கத்தை. அப்புறம் சரி, சிரிப்பா இருக்குதா சீரங்கி? சீரகத்துல விக்குதா சீரங்கி? அப்புறம் பண்ணா என்ன சொல்றீங்க? என்ன இவளை எங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அங்கே கொண்டு விட்டுருங்க. நம்ம அரண்மனை சந்தோஷமா நம்ம வாழலாம். அடியே கனகவல்லி, சற்று நேரம் தூரமாக நில்லு. வாங்க. சரி, அப்படியா கூட உங்களுக்கு தெரியும், உடைச்சு விடுங்க. ஆமா, அப்படியா கூட உங்களுக்கு தெரியாம கல்யாணம் ஆயிருக்கலாம். சரி, இருந்தாலும் மாசமா இருக்கிறான். எப்படி மாசமா இருக்கா? ஆமா. எப்படி நீங்க காணத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? இப்ப 10 மாசம் ஆகுது. அவன் எத்தனை மாசம்? அவன் 10 மாசம் இருக்கும். அப்ப நீங்களே காலத்துல இருக்கும் போது இப்ப யாருகிட்ட போய் பிள்ளை வாங்கிட்டு வந்திருப்பான்? நீ கேக்குறது சொல்றா. நான் இந்த காலகட்டத்துக்கு வந்து 10 மாசம் ஆச்சு. பலதாரி தேவடியாக இத்தனை வருஷமா குழந்தைகள நீங்களும் இந்த கிழமை நல்லா கேளாயா? இத்தனை வருஷமா குழந்தைகளையே நான் அரண்மனை இருக்கும். என்ன சாப்பிடுற நீ எனக்கு? இந்த மாதிரி இத்தனை வருஷமா நான் இங்க கூடயா இருந்தேன். கல்யாணம் இத்தனை வருஷம் காலத்துல இவனுக்கு குழந்தைங்க நான் காடு வனவாசம் வந்து 10 மாசம் ஆகுது. இந்த 10 மாசத்துல ஒரு நிமிஷம் இருங்க. ஊர் சனமெல்லாம் பார்த்து கட்டி புருஷனை அடிக்கிறான்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவனை பேசி அனுப்பிட்டு வந்துடுறேன்.
என்னோட குடும்பத்துல வந்து என் குடும்பத்தை பிரிக்காதம்மா. காலையும் விழுவாத கையிலும் விழுவாத கிளம்பு இந்த நாட்டு விட்டு போக முடியாதா? அது எங்களுடைய நாடு. எங்களுடைய நாட்டுக்கு வந்து இந்த நாட்டை விட்டு போன்னு சொல்றீங்க. அப்படியா அம்மா? அலங்காரம் வரைக்கும் அம்மா ஐயா குடிய ஆசையோட வார்த்தை கேட்ட அடிக்கிறீங்களே. ஆசையோட வார்த்தை கேட்ட வார்த்தை கேட்டு இத தாழ்த்து அடிக்கிறீங்களே, இத வேசியோட வார்த்தை கேட்டு இத தாழ்த்து அடிக்கிறீங்களே, கட்டு பொட்டாட்டி இப்படி வாயு வயிறுமா இருக்குன்னு கூட பாக்காம இப்படி கொடுமைப்படுத்திருக்கீங்களே, என்ன பண்ணாது ஆயுது? என்ன மாதிரி பண்ணுங்க
என்ன மாதிரியா பண்ணுங்க. ஏங்க நெத்தி குத்த நேரத்துல கூட ஒரு செலவு வைப்பாங்க. என்ன தாசினுங்கறாளா? இந்த தேவடியா போய் என்ன தாசினுங்கறா? ஐயோ இந்த பத்தினி பார்த்து இந்த பலதாரி தாசினுங்கறாளா? அடியே காண்டாமணி என் குடும்பத்தை கெடுக்க வந்த போதாரி காம்பு. இவன் நினைச்சாலே எனக்கு பத்தி தெரியுது. பாக்குறவங்க எப்படி பேசுவாங்க? இந்த கனகராஜ பொண்டாட்டி வேற ஒருத்த கூட படுத்து பிள்ளைய வாங்கிட்டாலே வாய மூட அந்த ஊர் கனவுக்கு வாய மூட முடியுமா? இந்த இவங்களே எடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஏங்க இங்க வாங்க ஒரு மண்டை எதை அடிக்குது? அதாவது ஒரு வீடு இருந்தா மாசப்படி ஒன்னேதான் இருக்கணும். அதுக்கு ரெண்டு இருந்தா அது சரிப்பட்டு வராது. அதனால இருந்தா அந்த வீட்டுல இந்த காந்தாமணி நாடு இருக்கணும், இல்லையா அந்த திருட்டு தேவடியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. நான் வேணுமா அவ வேணுமா? அப்பனா அவளை அடிச்சு கொல்லுங்க. அப்படியே நாறு மாதிரி கொல்லுங்க. அப்பா குடும்ப கௌரவமே இன்னையோட பொழைச்சது. ஏங்க அவ என்ன சாவலிங்க? கால்ல ஏதோ உசுர் இருக்க மாட்டேங்குது. இந்தாங்க இந்த கல்லு வச்சு வயிற்றுலயே கொல்லுங்க சொல்றேன். அங்க பாருங்க வயிறு ஏதோ துடிக்குது. இந்த மாதிரி புத்திக்கு நீ இங்க இருக்கவே கூடாது. ஆமா சத்தியமா வெளியூர் இருக்கணும். எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். ஆமா இந்த சாமி பெரிய மாரியம்மா உனக்கு ஒரு கும்பல இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்குது. ஊர் ஆம்பளைங்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு எட்டு கூட்ட நேரத்துல ஒரு சிலை. அதனால இந்த கல்லு வச்சு பவுத்திலேயே போட்டு போலீஸுக்கு வராங்களாங்க அங்க பாருங்கடா. ஏங்க ஏன் அப்படி பொறுப்பான பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் பொறாம. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்கிறதா பொறாம. ஏன் எங்க வீட்டுக்காரர் திட்டுறீங்க? செத்துட்டாளா? சக்கர போகத்தேன் மாதிரி பொருத்தம் இங்க எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம் இருவருக்கும் உலகம் இங்க யாருக்கு
வேண்டாம் சாமி. போடா மூடிக்கிட்டு. வேண்டாம் சாமி. இந்த மாதிரி எல்லாம் உனக்கு கிடைக்காத குச்சி எல்லாம் போட அந்த பக்கம். இதுக்கு மேல இந்த போன இங்க எதுக்கு நம்பர் ரன் பண்ணீங்களா? ஆமா. தூக்கி அந்த விசிறுங்க வெளியே. அந்த காட்டுல என்ன காடுறா? கருவாடா? என்ன பேசுறா? ஆமாங்க. வாடா வாடா எடுத்து. வாங்க ஒரு நாள் போடு. எதுனால போட்டோம்? ஏய் கருவால கண்ணுல தூக்கி எறிஞ்சிரு. ஏறா அந்த பக்கம் போறா. பாவங்க. ஏய் மூடி செத்து போய்டா அவன் கருவா. ஆனா சத்தியமா சொல்றேங்க. உங்களுக்கு நல்லதா பாருங்க. ஏய் நல்லவங்க சொல்லியா பாருங்க நீ எல்லாம் நாதேரி போய் போறா. ஒரு மாசமா இருக்கிற பொம்பளை இப்படி கொண்டு போட்டீங்களே. காந்தாமணி கண்ணழகு ஒண்ணு போடுண்டா இந்த உலகத்துல என்ன மேல அவன மாதிரி ஒரு அழகு யாருமே இல்லடா. காந்தா அப்படி வந்து குடுத்துட்டீங்க. அந்த தூக்குடா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப உங்களுக்கு எந்த கால் வலிக்கு உட்காருங்க. ஏங்க உட்காருங்க. இருந்தாலும் ஆமாங்க. ஏங்க ஏ பொண்டவாயா உனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஆமா எதனால அப்படின்னா மன்னர் முகத்தையே தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஓ இந்த கனகராஜன் என்ன மன்னனாக பார்த்திருக்கிறாய். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க பிச்சைக்காரனா வேஷம் போடுங்க. ஓ இதுவரைக்கும் மன்னனாக என்ன பார்த்திருக்க. இப்ப என்ன ஒரு பிச்சைக்காரனா பாக்குறேன். நீ ஆசைப்பட்டா அது கூட சும்மா ஒரே நாளைக்கு பூர்வத்தை பார்த்து. ஆமா தோழிமார்களா அடியே இருந்தாலும் நாட்டுக்கு வந்தாச்சு. பொண்டாட்டியே கொண்டாச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? நாடாளும் மன்னன் உட்காரக்கூடிய இந்த சிம்மாசனத்துல நான் உட்கார்ந்து பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. உட்கார்றியா? ஆமா. பக்கத்துல நிக்குமா? ஏன்? சேர் பிடிக்கிறது. அதனால இந்த நாட்டு ராணி உட்கார போறேன். அல்ல கை தட்டுங்க பார்க்கலாம் சந்தோஷமா. ஏன் தட்ட மாட்டேன்? யாரு சொன்ன தட்ட மாட்டேன். அல்ல தட்டுங்க சந்தோஷமா. தட்டுங்க உட்காரு. எங்க மாமா நீங்களா தட்டுங்க. ஐயா நீங்க தட்டுலன்னு உட்கார மாட்டேனா? உட்காருமா. என்ன பண்ணுவாங்களே? நல்லா இருக்கு பாத்துமா. உட்காருக்குமா? ஏங்க ஏங்க எப்படி நல்லா இருக்கா? எல்லாம் அப்படியே மந்தமான எதுக்கு ஏன் பொண்டாட்டி என்ன பிச்சைக்காரனா பாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். நல்லா இருக்குதா? நீ தான் நல்லா சொல்லு. நல்லா ஒரிஜினல் பிச்சைக்காரனா தோத்து போயிடுறாயா? அது போதும். அழகை விட இந்த அழகு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ நாளை காலை பெரியமாரியம் போய் எனக்கு சுட்டு போடணும். ஐ லவ் யூ. இந்த மாதிரி மூஞ்சி இது மூஞ்சா அதாவது ஏங்க
இருந்தாலும் பிச்சைக்காரனா ஆயிட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணும்? இருந்தாலும் இந்த நாட்டுக்கு அரசி ஆகிட்டேன். அதாவது இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. என்னன்னு? நாட்டுக்கு அரசி அரசுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறா. இப்ப பேர் என்ன? இந்த சொத்து பேர்லயே இருக்குது. ஓ, பேருக்கு அரசு நாட்டு மகாராஜா சொல்லிட்டு இந்த நாடெல்லாம் இவ மேலயா இருக்குது, இவ பேர்லயா இருக்குது அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த சொத்து சொகத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி வைங்க. நாடு நகரம் நமது செல்வம் சொத்து பத்து ஆஸ்தி உப்பு சட்டி வரும்போது இந்த நாட்டுல எல்லாமே எனக்கு சொந்தம் இல்ல, உனக்கு சொந்தம். எதுக்காக எழுதுறீங்க தெரியுமா? இவங்க எல்லாம் தப்பா கேவலமா பேசுறாங்க, அதுக்காக தான். அப்படியா? ஏங்க யாராக மகாராஜா ஆஸ்தி மகா என்னங்க? ஏய் கமாண்டரா, ஏங்க ஏங்க, ஏய் கமாண்டரா, ஏங்க மகாராஜா ஆஸ்தி மகா கணபதியே, இந்த கனமாவதி தேசத்தின் மன்னனாகிய யார் கனகராஜன் நான் முழு சுய நினைவோடு எழுதி கொள்ளும் நிறுவனம் என்னவென்றால் என் நாடு நகரம் நவநிலை செல்வம் சொத்து பத்து ஆஸ்தி உப்பு சட்டி வரவோடு எல்லாமே இனிமே வரைக்கும் எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது. இவை அனைவற்றுமே முழு உரிமையுமே என் அன்பு மனைவி ஆகிய காந்தாமணிக்கு சொந்தம். இப்படிக்கு கனகராஜன் ஓட்டிங்களா? அவ்வளவுதான் போச்சு போ. எப்படியா நாட்டையா பொண்டாட்டி பேர் எழுதி வச்சுட்டேன்? நீ ஒரு ஆள் நாளைக்கு காலையில் நான் வீட்டுக்கு போகிறேன். எழுதுவீங்களா? அருமை. கையெழுத்து போட்டீங்களா? என்ன போட்டு தோழிமார்களா, ஒரு அரண்மனை எழுதி எடுக்கல. நம்ம இருந்தாலும் பிச்சைக்காரனா ஆயிட்டுன்னு சொல்றீங்க. எங்க ஊனுகோல்? சரி, அதுதான் போகட்டும். பிச்சைக்காரனுக்கு கையில திருவோடு இருக்கணும். எங்க திருவோடு? திருவோடு யாருங்க? ஏங்க திருவோடு எடுத்து இல்லையா? இருங்க, நான் வச்சிருக்கிறேன். எப்படி ஆயா? எப்படிப்பா போட்டா? ஏங்க இப்பதான் எனக்கு பிடிச்ச என்ன பண்ணணும்? அப்படியா இருந்தாலும் ஏங்க கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப தூக்கான போட்டாக்காரர் எடுத்து. அதனால எனக்கு நீண்ட நாள் ஒரு சந்தேகம் என்னவென்று தெரியுமா? நாட்டுக்கு அரசி ஆகிவிட்டேன். என்னென்ன தண்டனைக்கு என்னென்ன நீதிக்கு என்னென்ன தண்டனை? ஓ, என்ன தப்பு செஞ்சா என்ன தண்டனை? தண்டனை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா நாட்டுக்கு அரசியா இருந்துட்டு இதெல்லாம் தெரியுதுன்னா தப்பா பேசுவாங்க. அதனால ஒருவன் இந்த நாட்டிலே திருடி விழுகிறான். ஓ, ஒருத்தன் திருடி விட்டா அவனுக்கு என்ன தண்டனை? அவன் ரெண்டு கையுமே வெட்டி போடணும். அப்படியா? சரி, அதுதான் போனால் போகட்டும். இரண்டாவதாக ஒரு சந்தேகம். ஒருவன் கொலை செய்து விடுகிறான். அப்படியா? அவன் ஆயுள் முழுக்க ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஏங்க ஏன் இப்படி உட்காருறீங்க? ஒரு பிச்சைக்காரன் வந்து நாட்டுல ஒரு பிச்சைக்காரன் எப்படி உட்காருவான்? அப்படியே அமுத்துங்க. இப்ப அமுத்துங்க. கையில ஒரு ஊனு போது இதுல வச்சு நான் எதிரி வச்சு அமுத்துங்க. அமுத்துங்க. அப்படியாக இருந்தாலும் ஒருவன் மூன்றாவது தவறு என்னவென்று தெரியுமா? கட்டிய மனைவி இருக்க மாற்றானுடைய மனைவி கட்ட பொண்டாட்டி இருக்கும் போது தாசி என்று சொல்லக்கூடிய பெண்ணிடத்தில் தன்னுடைய மனதை கொடுத்து விட்டு கட்டிய மனைவி கர்ப்பிணி என்று கூட பாராமல் கொன்று விட்டால் அவனுக்கு என்ன தண்டனை? அப்படியாப்பட்ட நாள் இந்த நாட்டிலே வச்சு அடிச்சு துரத்தணும். அப்படியா? நீ வெளியே போடா. என்ன தப்பு செஞ்சியா? ஏண்டா கட்டின மனைவி விட்டுட்டு நாளகா இருக்கிறன்னு சொல்லி என்கிட்ட வந்த. நாளைக்கு என்னோட அழகை யாரோ ஒருத்தர் கிடைக்கிறான். எனக்கு இந்த நிலைமை தாண்டா. என்னைய விட்டுட்டு அவ்வளோட சந்தோஷமா நீ வாழுவேன். அதனால இந்த புத்தி இன்னையோட உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்கணும், யாரிடத்திலும் வரக்கூடாது. அதனாலதான் அடிச்சு கொள்றேன்.
ஐயோ தாத்தா என்ன குற்றம் செய்தேன் ஐயோ என்ன அடிக்கலாமா ஐயோ தாத்தா எனக்கு முன்னால ஆகுதோ வெம்புவாடு விடுவாடு பொய்யே மேல் விழுந்து அணுவாடு பொய்யே என்னடா என்னடா அதாவது வெம்புவாள் விழுவாளும் பொய்யே மேல் விழுந்து அணுவாளும் பொய்யே தம்புரம் திட்டேன் என்பாலும் பொய்யே தன்னோடு சாதுவேன் என்பாலும் பொய்யே அம்பினும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாலே இந்த உலகத்துல சேலை கட்டிய மாதிரி நம்பினால் இப்படி 1000 கேடாவார்கள் ஊரறிய உலகறிய பெத்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஏண்டா கெடுதி என்னையே கைப்பிடிச்சு வந்து என் மகராசி என் கனகவல்லிய விட்டுட்டு இந்த தாசிய பெருசுன்னு வந்தனே இந்த தாசிய வந்து நம்பி இப்படி நான் மோசமாகி விட்டேனே நாடு நகரம் நவநீத செங்கோல் சொத்து வந்து ஆஸ்தி எல்லாமே கொடுத்துறேன் காண்டா ஆடை அடிக்கும் சவிக்கிறாள் என்னை அடிக்கவும் செய்கிறாயே குதிரை அடிக்கும் சவிக்கிறாள் என்னை கொல்லவும் செய்கிறாயே எனக்கு இருந்த ஒரே உறவு என் பொண்டாட்டி அப்படியாப்பட்ட புண்ணியவதிய நரமாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம நீ சொன்ன வார்த்தை என் பொண்டாட்டி நானே அடிச்சு கொண்டேன் என்னது
கருப்பு கரசி கனகவல்லிங்கிறீங்க. ஏய், அந்த கருப்பு கரசி கனகவல்லி விட்டுடுங்க. காந்தாமணி நக்கர் வேலையா உனக்கு ஏண்டா? கொடுத்தனுங்கிற என்னடா சும்மா கொடுத்துட்டியாடா நீ? ஏய், எத்தனை நாள் கொடுத்ததுக்கும் என் கூட படுத்ததுக்கு சரியா போச்சு போடா. இந்த உலக பிரபஞ்சத்துல ஒரு ஆம்பளையா பொண்ணாலும் பொம்பளையா பொருளாலும் கட்டிய பொண்டாட்டிக்கு யாரெல்லாம் துரோகம் செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். கட்டின பொண்டாட்டியா இந்த உலகத்துல கண்கண்ட தெய்வம், கட்டின புருஷன் தான் இந்த உலகத்துல கண்கண்ட தெய்வம். என்ன பார்த்து இந்த ஊர் உலகத்துல ஆம்பளையா பொம்பளையா இருக்கிற மகராசிங்க மகராஜனுங்க நீங்க எல்லாருமே திருந்தணும். தாசிகளை நம்பி இப்படி மோசம் போயாதீங்க. இந்த பேசிகளை நம்பி நம்ம குடும்ப வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என் வாழ்க்கை இந்த கனகராஜ வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். என் வாழ்க்கை கேளுங்க. ஐயோ நம்பாதீங்க, நம்பாதீங்க. நம்பாதீங்கண்ணா. ஏய், உன்னுடைய நாட்டுக்கு நானே வந்தனாடா? உன்னோட வீட்டுக்கு வந்தனாடா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேடா? நீயே வந்த, நான் இருக்கிற இடத்துக்கு இந்த வந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொன்ன, பண்ணிக்கிட்டோம். ஏய், உன்கிட்ட இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. சொத்து சுகம் எல்லாமே என் வீட்டுல இருக்குது. இந்த நாடு கண்ணமாபுரி தேசத்துல இந்த காந்தாமணி என்னுடைய பேர்ல இருக்குது. உன்கிட்ட இனிமேட்டு ஒண்ணும் இல்ல, பிச்சைக்காரன். இருந்தாலும் கடைசி முறையாக ஒரு வார்த்தை உச்சரிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? என்ன? நாடு நகர நவநீத செல்வ சொத்து எல்லாத்தையுமே என்கிட்ட புடிங்கிட்டேன். இந்த கனகமாபுரி தேசத்துல எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்தா எங்கேயாவது பெற்று எடுத்தாலும் நான் பொழைச்சு கிள்ளித்தா கூட தர மாட்டேன். சரி, ஆமா, இல்லைன்னா எவ்வளவு நிலம் கிடைக்கும்? கொஞ்சம் கூட கிடைக்கும். அந்த அளவுக்கு கூட உனக்கு தர மாட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும்? கடைசி முறையாக நான் ஒரு உச்சரிக்கிறேன் ஒரு உரையை சொல், கேட்டு ஓடி போய்விடு. என்னை போன்ற தாசிகளை நம்பி போறவங்க கையெல்லாம் இதை போல இருக்கணும். இந்த ஊராடு உலகத்தாடு தெரிஞ்சுக்கணும். இந்த கனகராஜ என் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். அப்படி சொல்றியா? சொல்லுமா? சொல். கேடுகட்ட மன்னவனே, நான் ஒரு வார்த்தை சொல்வேன். கேடுகட்ட மன்னவனே, நான் ஒரு வார்த்தை சொல்வேன். நாடு நகரம் சொந்தமாகும். நாடு நகரம் சொந்தமாகும். நல்ல முடி படிகளை கலட்டி நன்னை இறந்துட்ட மனைவியை தூக்கி இங்கிருந்து போட பாவியே. என்ன தெரியுமா? கேடுகட்ட மன்னனே கேளாய், கிளிமுடியால் எந்தனுக்கு எழுதி தந்த நாடு நகரம் அனைத்துமே எனக்கு சொந்தமாகும். நல்ல முடிப்படிகளை கலட்டி விட்டேன். அப்புறமேட்டு உங்ககிட்ட ஒத்த பைசா கூட கிடையாது. அதனால இருந்துட்டு உன் மனைவியை தூக்கி இங்கிருந்து ஓடி போய்விடு. உன்னுடைய உடம்பிலே கால் சொட்டு ரத்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல நீ இருக்க கூடாது. ஓடி பிழைத்துக்கொள். யாரங்க? அதாவது இந்த கண்ணமாபுரி தேசம் இனிமேட்டு எனக்கு சொந்தமானது. காந்தாமணி பட்டத்துக்கு ஒரு அரசி நீங்கள். ஆமா, அதாவது எப்படி தெரியுமா விதிமுறைகள்? அதாவது பெண்கள்
எத்தனை கல்யாணம் வேணா செஞ்சுக்கலாம். ஓ உங்க நாட்டுல ஆமா பெண்கள் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஆமா பெண்கள் இன்னைக்கு திருமணம் செஞ்சு இன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சோன்னு அடுத்தது அவன் நினைச்சாலும் அடுத்த புருஷனை கட்டிட்டு போலாம். யாருமே இந்த நாட்டு ஆண்கள் கேட்கவே கூடாது. இந்த நாட்டை ஆண்கள் யாருமே வசிக்கவும் கூடாது. அப்படி வசிச்சால் பெண்களுக்கு அடிமையாக தான் இருக்க வேண்டும். அதனால காந்தாமணிக்கு ஜே போடு. நான் அரண்மனைக்குள்ள போறேன். காந்தாமணிக்கு போய் வருகிறேன். வார்த்தை பொண்டாட்டி நரமாச கருப்பிணி இல்லாம இதோ அடி அடி என்று அடித்து அவ கர்ப்பம் கரையினுக்கிறதுக்காக பெரிய பாறாங்கல்லா தூக்கி அவ வயிற்றுல அடிச்சு இதோ இந்த கருவேலா காட்டிலே என் மனைவி ஆகிய காட்டிலே என்னுடைய மனைவி ஆகிய கனகவழியுடைய பிறவாது எங்கே கிடக்கிறது தெரியலையே. கண்ணே கண்ணே கனகவழி அடிச்சு நரமாச கற்பிணி கூட பார்க்காம இந்த பாவி சண்டால என் கையாலேயே உன்னை கொண்டுட்டேன். நம்பி வந்தியே சாமி தாச்சியோட வார்த்தை கேட்டு உன்னை அடிச்சு கொண்டுட்டே கடைசியா நீ செத்த பிறகு உனக்கு கொல்லி வச்சு குணம் உடைக்கலான்னு பார்க்க ஒரு கொல்லி வைக்க கூட என் கையில காசு இல்லையே. ஊரெல்லாம் உலகம் எல்லாம் போட்டு அளவுக்கு பெரிய பணக்காரனா வாழ்ந்து எல்லாம் புரிவட்டணும். காசு போன சொந்த சுகம் எதுவுமே வராது. கத்த பொண்டாட்டியும் புருஷனும் நல்லா இருந்தாதான் வாழ்க்கை. அதனால பாக்குற மகராசிகள்லாம் என் புருஷன் என் பொண்டாட்டிய கடைசியா நெருப்பு வச்சு கொஞ்ச காசா ஏதாவது போடுங்க சாமி. எப்படியாவது மக்களை பெற்ற மகராசிகளா பிள்ளைய பெற்ற புண்ணியவதிகளா எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கும் உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடாது. அதனால என் பொண்டாட்டி கனகவல்லிய நான் தகனம் செய்ய வேண்டும். அதனால பார்க்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே இந்த கலைராஜன் வாழ்க்கையில் எது போல உங்களுக்கு யாருக்கும் இது போல நடக்கக்கூடாது. காசு போட்டா கரும்பு துணையும் பணம் போட்டா பாவம் போகுமா? அதனால உங்களால் உங்களுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொல்லி காசு போடுங்க. கொல்லி காசு போட்டு என் பொண்டாட்டிய ஐயோ